சீதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்காருமா. பரவாயில்லைங்க. எனக்காக உட்காருமா. சீதா, சாந்தியை சமாதானப்படுத்துறதுக்காக நீ பாடின பாட்டை கேட்டேன். இவ்வளவு அழகும் அறிவும் அடக்கம் இருக்கிற உனக்கு இந்த வேலைக்கு வரணும்னு என்னம்மா விதி? உங்க கேள்வியிலேயே விதின்னு பதிலையும் சொல்லிட்டீங்களே. ஏம்மா, ஏன் அப்படி சொல்ற? சார், இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல தாயும் தகப்பனும் ஒன்னா ஒத்துமையா வாழ பிள்ளைங்க எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்காங்க. ஆனா நான்... அப்போ உனக்கு துணையா யாருமே இல்லையா? இருக்காங்க. எங்க அம்மா இருக்காங்க, என் தம்பியும் இருக்கான். உங்க அப்பா? அப்பா அவரை பத்தி ஏன் சரிப்பு ஞாபகப்படுத்துறீங்க? ஏம்மா ஏன்? சார், மனசுக்கு பிடிச்சு மாங்கல்யமும் கட்டிக்கிட்டு எங்க அப்பாவோட எங்க அம்மா சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்களா. என்னையும் என் தம்பியையும் பெத்தெடுக்கிற வரைக்கும் அந்த புண்ணியவன் எங்க அம்மாவையும் எங்களையும் அன்பா தான் பாதுகாத்தாரா. ஆனா ஆனா சம்பாதிக்கிறேன்னு எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போனவர் திரும்பி வரவே இல்லை. எங்க இருக்கேன்னு சொல்லவே இல்லை. எட்டி கூட பார்க்கல. பூவா இருந்த எங்க அம்மாவை புழுவா துடிக்க வச்சார் அந்த மனுஷன். வெறுப்புங்கிற தணலை எங்க நெஞ்சில அள்ளி போட்டார். அந்த தணலே நெருப்பாகி அவரை எரிக்கும். உங்க அம்மா? அவங்க எங்க அம்மா மட்டும் இல்ல சார், என் தெய்வமே அவங்கதான். கொடுக்கிறவனுக்கு தெரியுமா சார் பாரம்? சுமக்கிறவனுக்கு தானே தெரியும். எங்களை வாழ வைக்க எங்க அம்மா கல்லுடைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, வெயில் மழைன்னு பார்க்காம கூலி வேலை செஞ்சாங்க. கடைசியா ஒரு தீப்பெட்டி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது ஒரு விபத்துல அவங்க கண்ணும் பறி போச்சு. அம்மா குருடி ஆயிட்டாங்க சார், குருடி ஆயிட்டாங்க. ஏன் சார் என் கதையை சொல்லி உங்களே அழ வச்சுட்டேன்ல? இல்லம்மா சீதா, நீ சொன்னது கதை இல்லம்மா. எங்கெங்கயோ ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற வரலாறு தான். நேரமாச்சு, நானே ஒண்ணு கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். பரவாயில்ல சார், நானே போயிடுறேன். இருமா, நானும் வர்றேன். வாங்க சார், வாங்க. இதான் சார் எங்க வீடு. வாங்க. வாங்க சார், உட்காருங்க. அம்மா, அம்மா, என் முதலாளி வந்திருக்காருமா. முதலாளியா? ஆமாம்மா, ராத்திரி ஆயிடுச்சு. என் மகள் அந்த நான் தனி அனுப்பினான்னு கூட துணைக்கு வந்திருக்காருமா. என்ன உயர்ந்த மனசு, எவ்வளவு பெரிய மனுஷன். இவங்களை எல்லாம் நேர்ல பார்த்து பாவா உன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்கதான் சார் எங்க அம்மா. உங்களை போல தெய்வங்களை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கிறீங்க. வெளிச்சத்துக்கு வாயம்மா. வெளிச்சம் ஏது இருட்டு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கண் இருக்கும் போதே இருட்டு புரிஞ்சுக்காதவன. இனிமே பாவங்களை பார்க்க வேண்டாம், ஆண்டவனா என் கண்ணை பறிச்சுட்டார் போல. என்ன சார்? அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே. டிரைவர் சீக்கிரமா. என்னாச்சு? தண்ணி கொட்டி போச்சுமா. பரவாயில்ல, நீ ஏந்து ஏந்துமா, நான் கொண்டு வரேன். அடடே, புறத்து போயிட்டாங்கம்மா. ஏம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி போல் இருக்கு. சீதா போய் பாருமா. கடவுளே, என் மகளை தமகளா நினைக்கிற அந்த புண்ணியவானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஹலோ, யாரு? அப்பாக்கு என்ன டாக்டர்? சீதா, இப்ப ஒன்னும் பயப்படும்பே இல்லை. மைல்டு ஹார்ட் அட்டாக், மறுபடி வராம எச்சரிக்கையா பாத்துக்கணும். அவருக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை.
யாராவது ஒருத்தர் பக்கத்திலேயே இருக்கணும். சரி டாக்டர். நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அப்பாவுக்கு எப்படி இருக்குது? மைல்டு ஹார்ட் அட்டாக்கா? டாக்டர் வந்துட்டு போனாரு.